ஏய் பிரீத்தி, கையை கீழே இருக்கு. உன்கிட்ட தானே சொன்னா, காதில் விழல. என்ன யாரும் இல்லாத நேரத்தில் அவன் மேலே கை வைக்கிறியா? ஏய் நிறுத்து, அவன் என் ஃப்ரெண்டு, நான் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன உன் ஃப்ரெண்டா? அதெல்லாம் எப்பயோ மாறி போச்சு. ரேஷ்மா, உன்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணா? என்ன சொல்லு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்கேயும் அவகிட்ட எங்கேயும் வரமாட்டானா, அதான் கோவப்பட்டு அடிக்க வந்தான். இதோ பார், இதுக்கு முன்னாடி ரேஷ்மா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இனிமேல் நீ பார்த்து தான் நடந்துக்கிற, புரியுதா? அப்புறம் அந்த கோவப்படுற வேலை, கை வாங்குற வேலைலாம் வச்சுக்காது, சொல்லிட்டேன். ஓ, ரேஷ்மா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்க. இதை பாரு, முடிஞ்சு போகிறத பற்றிலாம் நாங்கள் பேச விரும்பல, சரியா? இப்போ அவள் எப்படி இருக்காளோ அதான் எங்களுக்கு முக்கியம். நீ உன் வேலையை பார்த்துட்டு இருந்தீன்னா அதுவே போதும். பார்க்க தானே போகிறேன், இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு? 2 நாள் அடிச்சு துரத்த போகிறீங்க. அவள் என்கிட்ட தான் வந்து நிற்கணும். ஏய் போதும், நிறுத்துறியா? அவள் தப்பு பண்ணால் நாங்கள் அவளை தான் கேட்போம். அதுக்காக நாங்கள் அவளை ஒன்றும் அடிச்சுலாம் துரத்த மாட்டோம், புரியுதா? போதும் போதும், இந்த மாதிரி எத்தனை பேர் பேசினவங்கள பார்த்துருக்கேன். வந்துட்டாளுங்க. நல்ல வேலை, எங்கே நான் கேட்டுட்டு இருந்தது சொல்லிடுவாளோன்னு நினச்சி பயந்துட்டேன். சரி, இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னாச்சு அவளுக்கு? என்ன பிரச்சனை? அதுவா ஒண்ணும் இல்ல, விடுங்க. ஏய் பரவாயில்ல, சொல்லு ரேஷ்மா. இல்ல, ஆத்தி அருண் சார் மேல உட்காந்துட்டு இருந்தால, நம்மள சுத்தி நின்று காமெடி பண்ணிட்டு இருந்தோம்ல, அதுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன நடந்துச்சுன்னு. என்ன நினைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சு, என்னன்னு என்கிட்ட கேட்டுட்டே இருந்தா. அதுக்கு தான் என்னால சொல்ல முடியாதுன்னு, அதனால அவ அடிக்க வந்துட்டான். இவளுக்கு இதே வேலையாக போச்சு. ஆகுனா அடுத்தவங்களுக்கு அடிக்க கை வாங்கிறது. யார் இவளுக்கு தான் கொடுத்துருப்பா அந்த உரிமையை? சரி விடு, திரும்ப கையில் மாட்டாமையே போயிடுவா. நீ கையை உடச்சி விட்றலாம். சரி சரி விடுங்க, எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, எனக்காக வந்து பேசுனீங்கல்ல. ஹே லூசு, இதுக்கப்புறம் நீ எங்களோட ஃப்ரெண்டு, நாங்கள் எப்படி அவனை விட்டு கொடுக்க முடியும்? ஆமாங்களா? சரி சரி வா, அவளுங்களாம் கேண்டீன் போயிட்டாளுங்க, வா. நீங்க போல. ஹே நாங்கள் போனோம், நீ வரவே இல்லையா? சரி, அதான் உன்னை பார்த்து கூப்பிட்டு போகலான்னு வந்தோம். வந்து பார்த்தா இப்படி. சரி வா போகலாம். ஹே என்னப்பா, இங்கே யாருமே இல்லை? இங்கே தானே ட்ரைனிங் கொடுக்கறதா சொன்னாங்க. ஆமாண்டி, இங்க தான் சொன்னாங்க. ஒருவேளை நம்ம வரது தெரியாதா? உடனே உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களே, ஒரு 3 நிமிஷம் இருங்க, அவங்களே வருவாங்க. என்ன பேச்சு பேசினாலுங்க தெரியுமா ரம்யா? ஹே அம்மா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? என்ன பண்றீங்கன்னா, எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொன்னாங்க, இங்கே தான் வர சொன்னாங்க, அதனால வந்தோம். ஓ அப்படியா? சரி, யாரும் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். கேண்டீன் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டர், உங்கள் பேர் என்ன? என் பேரா? ஆமாம். என் பேர் ரம்யா. நீங்களும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா? ஹே, அவங்கள பார்த்தாலே தெரியல. கன்ஃபார்மா அவங்க இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் இருக்காங்களே, அதுல யாராச்சும் ஒருத்தரோட ஃபியான்சியா தான் இருக்கும். கூப்பிட்டீங்களா? உங்களெல்லாம் யார் இதில் ஸ்டார்ட் பண்ணது? இல்ல, நீங்க ஏய் அமைதியாரி. ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்களை பார்த்தாலே தெரியுது. ஆமா, உங்களோட ஃபியான்சி யாரு? சரி, நான் சொல்கிறேன், ஆனால் சீக்ரெட்டாக வச்சுக்கணும். யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது, புரியுதா? ஏன்? ஆமாம், இது வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் நீங்களே யார்ட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். சரி, அருண் இருக்காருல்ல, ஐயோ, இந்த ரம்யா தேவையில்லாத வேலை பார்க்கறா. என்ன நடக்க போதோ தெரியல. ஆமா. அவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். என்ன, உண்மையாவா? ஆமாம். அவர் எவ்வளோ நல்லா ஹைட்டாக ஹேண்ட்ஸமாக இருப்பார். அவரா? சூப்பர் தான், போங்க. சரி, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதுல்ல? நாங்கள் சீக்கிரட்டாக வச்சுக்கிறோம். என்னடி ஒரே கூட்டமாக இருக்கு? ஏ ரம்யா, வா, அவங்க வந்துட்டாங்க. சரி சரி, இதை பற்றி யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு வேலை இருக்குது. சரி சரி, நீங்கள் போங்க, நாங்கள் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? அம்மா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் தான் புதுசாக ஜாயின் ஆயிருக்கோம். எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஓ அப்படியா? அப்போ நம்மளோட ஜூனியர்ஸ் இவங்கலாம். ஓ, அப்ப நீங்க தான் எங்களோட சீனியரா? ஆமாம். வர்ஷான் இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். அதெல்லாம் முடியாது துர்கா, நான் தான் போவேன். நான் தான். முடிஞ்சா வா. பத்தியா, நான் தான் ஃபஸ்ட் வந்தேன். என்னப்பா கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன், நான் தானே வின்னு. ஐயோ, நம்ம மானத்தையே வாங்கிடுவாளுங்க போல. ஏன்டி? யாரு இந்த சின்ன பசங்க? ஹலோ சீனியர், நாங்க தான் உங்களுக்கு ஜூனியர். இதோ பாடுறா, யார் அந்த பையன்? நான் தான் சீனியர். பரவாயில்லையே, நல்லா பேசுறியே. உன் பேர் என்ன? என் பேரா ஹரிஷ், நீங்க ஹரின்னு கூப்பிடலாம். ஓ அப்படியா ஹரி, அப்பனா நீ கண்டிப்பாக என்னோட டீமில் ஜாயின் பண்ணிக்கணும், புரியுதா? சரிங்க சீனியர். சரி சரி. ஆமாம், என்ன சீக்கிரமாக வந்திருக்கீங்க? ஏன் சீனியர், எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதே பெருசு. இப்படி ஈஸியாக எங்களெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அப்படி கிடைக்கும் போது லேட்டாவா வருவோம்? சரி சரி. நீ யாரு? என் பேர் விஜய்.
சரி விஜய், ஏன் உன் மண்டை இப்படி இருக்கு? சீனியர் அதெல்லாம் ஸ்டைல். என்ன ஸ்டைலோ, சரி விடு, அதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனால் இப்போ நீ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கல, அப்போது எப்படி வரணும்னு தெரியும்ல, இனிமேல் அப்படி தான் வரணும், புரியுதா? சரிங்க சீனியர், பரவாயில்ல, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க. சரி சரி, இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆகும். நான் சொல்கிறேன், அது யார் யாருக்கு வருமோ தெரியுமோ அவங்க முன்னாடி வாங்க, புரியுதா? சீனியர் ஏதாச்சும் டெஸ்ட் வைக்க போறீங்களா? சேச்சே உங்களுக்குலாம் டெஸ்ட்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா ட்ரைனிங் தான். யாருக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரிஞ்சா ஈஸியா இருக்கும்ல, அதுக்கு தான். சரி, அப்படின்னா ஃபஸ்ட்டு யாருக்கு எடிட்டிங் சூப்பராக வரும் அவங்க முன்னாடி வாங்க. ஒரு டவுட்டு. என்ன கேளுங்க. இல்லை, எடிட்டிங்னா எப்படி எனக்கு புரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பீங்கள்ல, அது சில பேர் எடிட் பண்ணி வைப்பீங்க, சில பேர் அப்படியே காப்பி பண்ணி வைப்பீங்க. அதில் எடிட் பண்ணி வைக்கிறவங்க இங்கே யாருக்காச்சும் தெரியுமா? ஓ அப்படியா, எனக்கு தெரியும். அப்படின்னா சூப்பர், முன்னாடி வாங்க. சரி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தனுஷ். என் பேர் அஜித். ஓ, தனுஷ், அஜித், விஜய் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ண போகிறீங்க. சரி சரி, கோடிங் யாருக்கு வரும்? சீனியர் திடீர்னு இப்படிலாம் கேட்காதீங்க. அந்த கன்றாவி வராதனால தான் நாங்கள் இத்தனை நாள் வேலைக்கே போகாமல் இருந்தோம். டேய், உங்களையே ஓனாலாம் போட சொல்ல மாட்டோம். கோடிங் சர்ச் பண்ணி எடுத்து கரெக்டாக ரன் பண்ணிடணும். அப்படியாப்பட்ட ஆள் தான் வேணும். அப்படின்னா ஐயா கில்லி தான், நான் ரெடி. நானும் ரெடி. அப்போ சரி சரி, இந்த சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறவங்க 2 பேர் வேணும். நானும். ஓ அப்படியா, உங்கள் பேர் என்ன? என் பேர் எமிலி. என் பேர் பிங்கி. சூப்பர் நேம். சரி, இன்னும் 2 பேர் இருக்கீங்களே, நீங்கள்? என் பேர் அப்பர்ணா. எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. என்ன வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா? அப்புறம் என் பேர் சூர்யா. நானும் அபர்ணா மாதிரி தான், பெருசாக எனக்கு எதுவும் தெரியாது. சரி சரி, இங்கே பாருங்க, யாரும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் கற்றுக்கோங்க, புரியுதா? அப்போது எங்களை திருப்பி அனுப்ப மாட்டீங்களா? வாய்ப்பே இல்லை. சரி, அப்படின்னா அபர்ணாவும் சூர்யாவும் எங்கள் டீமில் வந்துடுங்க, புரியுதா? ஆமாம், அப்புறம் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? தனுஷும் அஜித்தும் வந்துடுறீங்க. மிச்சம் இருக்க 4 பேரும் ஒரு டீம். ஏ அபர்ணா, உன்னோட டீம்ல 3 பசங்க, என்ஜாய் பண்ணு. இதுல என்னடி இருக்கு? சரி, இப்போ நாங்கள் டீம் பிரித்து விட்டுருக்கோம்ல, அதில் தனுஷ், அஜித், சூர்யா, அபர்ணா இவங்கெல்லாம் என்கிட்டயும் நிக்கிக்கிட்டேயும் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, புரியுதா? எதாக இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்க. ஆமாம், நாம் 6 பேர் ஒரு டீம். அப்புறம் டீம் லீடர் அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் சமந்தான், புரியுதா? அப்புறம் விஜய், ஹரி, எமிலி, அனுவா என்ன சொன்னீங்க? பிங்கி. பிங்கி. நீங்கள் 4 பேரும் எங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறீங்க. என் பேர் வர்ஷா, அப்புறம் இவ தான் ரேஷ்மா, புரியுதா? அப்புறம் என் பேர் நிக்கிதா, நிக்கின்னு கூப்பிடுவாங்க. இவ ஆர்த்தி. உங்களுக்கு தெரியுமே, அன்னைக்கு பாஸோட கேபினில் பார்த்தோமே. ஓ பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க. சரி, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் தான் இனிமேல் பொறுப்பாக இருந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, புரியுதா? ஓகே சீனியர். அப்புறம் டீமாக பிரிச்சிட்டமேலாம் வருத்தப்படாதீங்க, எல்லாரும் இதே இடத்துல ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவோம். என்ன பிரிஞ்சு ஒர்க் பண்ணுவோம், அவ்வளோதான், புரியுதுல்ல? ஓகே சீனியர், சூப்பர் தான் நீங்கள். ஆமாம் சீனியர், உங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட். அப்படி என்ன ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்? அவங்க பியூட்டிஷியன். இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே ஒரு பியூட்டி பார்லரை ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்காக வேலையை விட்டுலாம் போயிடக்கூடாது. அவள் மசாஜ்லாம் நல்லா பண்ணி விடுவாள். அதுக்கும் ஆள் எடுப்போம், ஆனால் இப்போ இல்லை. ஓ சரி சரி, அப்போ நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இங்கே பெர்மனெண்ட்டாக ஆக போகிறேன். சரி, இதே எனர்ஜியோட கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணும், புரியுதுல்ல? ஓகே சீனியர். எங்களுக்கு என்ன ஒர்க் சீனியர் கொடுப்பீங்க? அதுவா, தனுஷ்க்கும் அஜித்க்கும் நீங்கள் தான் வீடியோ எடிட்டிங்கான பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எடுத்து தரணும், புரியுதுல்ல? நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் பார்த்துக்குறோம். சரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. ஒரு ஜூஸை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட், அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். டீம் பிரித்து விட்டுருக்கோம்ல, போய் அவங்க வேலையை பாருங்கள். இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு இதான் ஒர்க்கு. ஆமாம், அப்புறம் கோடிங் எப்படி எடுக்கிறது, எப்படி ரன் பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லித்தரோம், புரியுதா? ஓகே சீனியர். அப்புறம் நாங்கள் மோஸ்ட்லி கேம் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்போம். அடிக்கடி இங்கே வருவோம், இருந்தாலும் சொல்லிக்கிறேன், அப்படி நாங்கள் எங்கேயாச்சும் இல்லைனா, புரியுதா? அப்போது நீங்கள் அங்கே போயிடுவீங்களா? எப்பயுமே அங்கே இருக்க மாட்டோம், எப்பயாச்சும். அங்கேயும் எங்களுக்கு ஒர்க் இருக்குது. ஆமாம், இனிமேல் எங்கள் இடத்துலேருந்து நீங்கள் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்புறம் எங்களுக்கு இங்கே என்ன வேலை இருக்க போகுது சொல்லுங்கள்? நாங்கள் அங்கேயும் போய் பார்க்கணும்ல. அப்போது நீங்கள் பண்ணுற வேலையை நாங்கள் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் பெர்மனெண்ட் ஆகிடுவோம். சூப்பர். சரி, ஒரு 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் வேணும்? சீனியர், நாங்கள் லஞ்சுக்குள்ளே முடிச்சிருவோம்.
ஹே நிஜமாவா? ஆமா சீனியர், நம்புங்க. அப்படின்னா சரி, தாராளமாக பண்ணுங்க, டென்ஷன் ஆகாமல் பண்ணுங்க. ஆமாம், ஏதாச்சும் டவுட்னா எங்ககிட்ட கேளுங்க, புரியுதா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே சூப்பரா இருக்கு, போங்க. நல்லா ஒர்க் பண்ணுவோம். ம் ஆமாம். சரி சரி, 10 மினிட்ஸ் முடிஞ்சிட போகுது. ஆமால, வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா பேசுகிறாங்களே, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நல்லா தான் ஆரம்பிச்சிருக்கு, பார்க்கலாம். இதே மாதிரி போச்சுன்னா பரவாயில்ல. இங்கே நல்லா தான் போகுது, ஆனால் அங்கே நம்ம மாம்ஸ் என்ன பண்ணுறாருன்னு தான் தெரியல. அவருக்கு என்ன, ஜாலியாக ஏசி ரூமில் உட்காந்துட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பார், அவருக்கு அதானே தெரியும். ஆமாம், அன்னைக்கு கூட வருஷா சொன்னால, அது யாரு, நான்சியா? நான்சி கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணாருன்னு. ஆமாம், நான்சி என்ன பாடுபடுறாலோ தெரியல. சரி, இதுக்கு மேலே நம்ம மாம்ஸோட லைஃப் நல்லா இருந்தா சந்தோஷம்தான். என்ன காலையிலேருந்து நம்ம நானுக்குட்டி உள்ளேயே வரல? என்னவா இருக்கும்? ஒர்க்கா இருப்பாளோ? அது எங்கிருந்தோ வந்த அழகே, உன்னை எண்ணி எண்ணி நானும். என்ன காலையிலேயே பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருக்கா? ஹே நானும் இப்போதான் உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தேன், உடனே வந்துட்ட. அவ்வளோ பாசம் என் மேலே. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், இன்னும் ஜாலியாக ஒர்க் பண்ணாமல் ஹாயாக சேரில் இப்படி படுத்துட்டு இருக்க? அதான் காலையிலேருந்து எனக்கு எந்த வேலையும் இல்லையே, அதனால தான் இப்படி ஹாயாக ஃப்ரீயாக இருக்கேன். ஹலோ சார், நீங்கள் என்ன அந்த காலத்தில் இருக்கீங்க? ஃபைலு தூக்கிட்டு வருவாங்கண்ணா, எல்லாம் உங்கள் மெயிலுக்கு வந்துடும். நீங்கள் தான் எல்லாம் பார்த்து செக் பண்ணணும். ஓ, இப்போ அப்படி பண்ணிட்டாங்களா? அட ஆமாயா, சும்மா அப்படியே ஜாலியாக பாட்டு பாடிட்டே இருக்காத. கோவக்கார கிளியே என்னை கொத்தி விட்டு போகாதே, ஏய் அருவாமனைய போல நீ பூர்வம் தூக்கி பார்க்காதே. ஆ அப்படியா? முதல்ல விடு. என்ன செல்லம், நீ விட்டுட்டுமா? ஐயோ விட்டுறாத. அப்போ மாமாவை கட்டிக்கிறியா? முதல்ல ஒர்க் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். பத்தியா அத்தனை முறைக்கிற நீ? முறைக்காம உன்கிட்டேருந்து 10 அடி தள்ளி தான் இருக்கணும் போல. சரி அதை விடு. இப்போ நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேனா, என் கூட காஃபி குடிக்க வரியா? என்ன? இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஐயோ சரி ஒத்துக்கிறேன். ஏ டடடடடா, டடடடடா. சரி எனக்கு இருக்கேன். ரம்யா, என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுதா? என்னாச்சு இப்போ? ரம்யா, அந்த பொண்ணுங்க எங்கேயாச்சும் உளறி வச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, நாம தான் மாட்டுவோம். அதுவும் நீ வேற இன்னைக்கு தான் இந்த ஆஃபீஸ்க்கே வந்திருக்க, அது திருட்டுத்தனமா மறந்துட்டியா? சரி பயப்படாத. அந்த பொண்ணு கேட்டதும் என்ன அறியாமே சொல்லிட்டேன். சரி விடு, அதான் சீக்ரெட்டுன்னு சொல்லியிருக்கல. சரி, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருந்தா நல்லது. இன்னைக்கு தானே இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், இனிமேல் தானே என்னோட ஆட்டத்தை பார்க்க போகிறாங்க. இருக்குப்ப எல்லாத்துக்கும். அதுலேயும் இந்த அருணுக்கும் ஆர்த்திக்கும் வைக்கிறேன் பெருசா. இவ என்னடா இது, நமக்கே டஃப் கொடுப்பா போலயே. பா, இவ கூட இருக்கிற வரைக்கும் நாம சேஃப். என்ன பண்ண போறாளோ?